மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரக்ஷன், தீனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஸ்கூல் ரீயூனியன் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது ஸ்கூல் ரீயூனியனை வச்சு தமிழ் படங்கள் அப்படின்னா எனக்கு சற்று ஞாபகத்துக்கு வர ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா 96 அண்ட் முதல் நீ முடியும் நீ. இந்த ரெண்டு படங்களுமே பசுமையான நம்மளோட ஸ்கூல் நினைவுகளை தூண்டுற மாதிரியான ஒரு படங்களா இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஸ்கூல் லைஃப்பை மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல எடுக்கப்பட்ட படங்களா இருக்கும். ஆனா இந்த மறக்குமா நெஞ்சம் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பை மறக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கிரிஞ்சித்தனங்கள் நிறைஞ்ச சீக்வன்சஸா வந்து இந்த படத்தில் அமைச்சிருப்பாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்ம ஸ்கூல் ரீயூனியன் ஆசை அப்படின்றதெல்லாம் நமக்கு அடியோட போயிடும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன இந்த படத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த படத்தோட கதையை நான் மேலோட்டமா சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த படத்துல 2008 ஒரு பேட்ச் 12th முடிக்கிறாங்க. அதுல இருக்கிறவங்க இப்ப பிரசன்ட்ல வந்து நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. அதாவது அவங்களோட ஸ்கூல் வந்து அவங்களோட 12th எக்ஸாமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 3 மாசத்துக்குள்ள திருப்பி அந்த 12th எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வருது. இதுக்காக வந்து அவங்க எல்லாருமே பேக் டு ஸ்கூல் வந்து அந்த 3 மாசம் கோர்ஸ் அட்டன் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதுக்கப்புறமாட்டு அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. பொதுவாக ஒரு படத்தில் சின்னதாக லாஜிக்கல் ஃபிளாஸ் அப்படின்றது இருக்கலாம். ஆனால் படத்தோட தீம்லேயே வந்து ஒரு மெகா சைஸ் ஓட்ட இருக்கிற படம் இந்த படம் தான் சொல்லுவேன். சரி, லாஜிக்லாம் விட்டுடலாம். அந்த ஸ்கூல் லைஃபை இவங்க எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது 10 வருஷமா ஒரு மாதிரி மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்துட்டு எந்த கவலையுமே இல்லாத அந்த ஸ்கூல் லைஃப்குள்ள போகும்போது அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுது, அந்த ஸ்கூல் லைஃபோட முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் காட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா 96 படத்தில் வந்த சீனு, அதுக்கப்புறம் பிரேமம்ல வந்த சீனு, இதெல்லாம் உருவி போட்டு ஒரு கதம்பமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதையாவது ஒழுங்கா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையுமே சுவாரஸ்யமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து ரக்ஷனோட கேரக்டர் வந்து பல வருஷங்களா கல்யாணம் பண்ணிக்காம ஒரே பொண்ணை வந்து நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஆளா காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 96 வர விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு கேரக்டர்னு வைங்களேன். அந்த சைடு ஹீரோயினா இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம வந்து ரீசெண்டா எங்கேஜ் ஆன மாதிரியான ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதை வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டரா இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணா காட்டுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த படத்தில் என்ன மாதிரியான சீக்வன்ஸ் வரப்போகுதுங்கிறதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதே தான் வரும். எல்லாத்துக்கும் மேலே பிராங்க்ஸ்டர் ராகுலோட ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ பிராங்க்ஸ்டர் ராகுல் இந்த படத்தில் என்ன பண்ண போறாரு, அவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்றது எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். பட் இது எல்லாமே ஏதோ வந்து சர்ப்ரைஸ் ஃபேக்டர் மாதிரி இந்த படத்துல பொத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பொதுவாக ஸ்கூல் லைஃப்லயோ இல்லை காலேஜ் லைஃப்லயோ பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சரல்ஸ், ஆனுவல் டே அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்த படத்துல காட்டியிருக்கக்கூடிய அந்த ஆனுவல் டே அப்படின்றது உண்மையிலே எரிச்சல் ஊட்டுற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆனுவல் டேல வந்து பயங்கரமா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சீக்வன்சஸ்லாம் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஜஸ்ட் அந்த ராகுலோட சின்ன சீக்வன்ஸை மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பாதியிலே இன்டரப்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆனுவல் டேவை தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலேயுமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, பாண்டிங் இதை பற்றி ஏதாவது பெருமையாக பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. சரி, ஏதாவது பெக்யூலியரான கேரக்டர்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் லைஃபை காட்டி 4-5 சீனை மட்டும் சொருவி விட்டா போதும், படம் வந்து பிச்சுக்கிட்டு ஓடிடும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் ரொம்ப மேலோட்டமாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் எனக்கு இந்த படம் தெரிஞ்சிச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.5. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற ஒரு படம் வந்ததே நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.